அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான ராஜயோக மாதமாக வந்திருக்கின்றது இந்த மாசி மாதம். உங்களது ராசிக்கு மாத பாதைக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். யோகாதிபதியான சுக்கிரன் மாதம் முழுவதும் உச்சமாக அமர்ந்திருக்க போகின்றார். அதே நேரம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுத்தாத கிரகங்களாக இந்த மாதத்தில் செவ்வாய், குரு மற்றும் கேது கிரகங்கள் வலம் வருவார்கள். மேலும் சுக்கிர பகவான் அதிர்ஷ்ட அனுகூலங்களை உண்டாக்கும்படி சுழல்கிறார். இந்தவித கிரக அமைப்புகள் மூலம் புதிய சிறப்புகளை அடுக்கடுக்காக சந்திக்க போகின்றீர்கள். மற்றபடி உங்கள் ராசிக்கு விரயத்தில் மறைந்திருக்கின்ற குரு பகவான் மட்டும் சிலவித விரயங்களையும், 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் சிலவித தாமதங்களையும் உண்டாக்குவார்கள். ஆனாலும் மாதம் முடிவதற்குள் அனைத்திலும் விசேஷகரமான அதிர்ஷ்ட திருப்பங்கள் உண்டு. செவ்வாய் பகவானால் எதிலும் விழிப்பு தேவை. ஆனாலும்
ஆனாலும் இவர் லாபாதிபதி என்ற காரணத்தினாலும் எதிர்பார்ப்பதை விட புதிய லாபங்கள் உங்கள் கைக்கு வரும். வருமானமும் உயரப் போகின்றது. சேமிப்பு 2 மடங்காகும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளும்படி பொருளாதார மேன்மை ஏற்படும். உங்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன், பணம், சமாச்சார நடவடிக்கைகளில் எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது. தேவை அத்தியாவசிய விஷயங்களை எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆரோக்கிய வகையில் நீடித்து வரும் சங்கடமும் மருத்துவ விரயமும் முடிவிற்கு வரும். இந்த மாசி மாதம் 2வது வாரம் ஆரம்பத்திலிருந்து உங்கள் குடும்பத்திற்குள் சுபகாரிய திருமண விஷய பரபரப்புகள் அதிகரிக்கும். தொழில், வியாபார, நிர்வாக புதிய திட்டங்கள் எல்லாம் சாதக உயர்வுகளை உண்டாக்கும். அயலூர் தொழில் நிர்வாக பட்ஜெட் திட்டங்கள் சட்டென்று கைகூடும். இந்த மாதம் புதன், திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுபிட்ச சம்பவங்கள் நடக்கும். எதிர்காலத்திற்கான அடித்தளங்களை அதிர்ஷ்டத்துடன் உண்டாக்கப் போகின்ற விசேஷமான மாதம் இந்த மாசி மாதம். பொன்பொருள் சேர்க்கை, புதிய நிலபுலன், வாகன சேர்க்கைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் செல்கிறார். கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானம் செல்கிறார். அடிக்கடி இடப்பெயர்ச்சி செய்ய நேரும். அலைச்சல் மிகுதியாகும். வேலை பளு அதிகரிக்கும். பரிபூரணமான பாக்கிய பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலம் என்பதால் செயற்கரிய செயல்களை செய்து புகழ், பாராட்டுகளை அடைவீர்கள். உத்தியோகம், தொழில் நிமித்தமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேற நேரும். உங்களின் சமுதாய இன வளர்ச்சிக்கு உதவி செய்து உங்களை வெளி உலகத்திற்கு காட்டி முக்கியஸ்தராக அடையாளம் காட்ட முனைவீர்கள். வீட்டில் விலை உயர்ந்த அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவீர்கள். முறையான முன்னோர்கள் வழிபாட்டால் தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் திருமணம், புத்திரபாக்கியம், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான நல்ல பலன்களும் கைகூடும். சிலர் மன நிம்மதிக்காக ஊரை விட்டு, மாநிலம் விட்டு தொலைதூரம் சென்று குடியேறுவீர்கள். சிலர் மனமகிழ் மன்றம், சங்கம், இயக்கங்களில் இணைந்து பொது சேவை செய்வீர்கள். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் பூர்வ புண்ணிய பலத்திற்கும் ஏற்ப பாக்கிய பலனை உங்கள் வழிபாட்டால் அதிகரிக்க முடியும். இந்த மிதுனராசி பெண்களுக்கு புகுந்த வீட்டாரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் நிலவிய உட்பூசல் குறைந்து அமைதி பூங்காவாகும். தேவையற்ற பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் குறையும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களின் வருமானம் உயரும். வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கைவிட்டு போனது எல்லாம் தேடி வரும். பங்குச்சந்தை லாபம், அதிர்ஷ்ட பணம், சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜ யோகங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு கணவரால் அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மனசங்கடம், பிரச்சனைகள் தீரும். பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். வறுமையில் வாடியவர்களுக்கு வாழ்வில் வசந்தம் வீசும். நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து எண்ணிய பலனை அடைவீர்கள். உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும். இந்த ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும். பொருள் கடனும் பிறவி கடனும் தீரும். ஆன்ம பலம் பெருகும். பொருளாதாரத்தில் தன நிறைவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும். வாரா கடன்கள் வசூலாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும்படியான நிரந்தர வருமானத்திற்கான வழிபிறக்கும். அடமான நகைகள், சொத்துக்கள் மீண்டும் வரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை பளு குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மைத்துனரால் ஏற்பட்ட மனசங்கடம் நீரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேர்வார்கள். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. குழந்தை பாக்கியம் தாமத உள்ள தம்பதியினர் உரிய மருத்துவம் செய்ய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வள்ளி தெய்வானை சமேத முருகனை வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகமான மாதம். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய முயற்சிகளால் முழுமையான வெற்றிகள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். என்றோ வாங்கிய பங்குகள் இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரும். மந்தமான தொழில் சூடுபிடிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தீராத கடனை தீர்க்கும் வழி தென்படும். எதிரிகள் தொல்லை குறையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்பு உறுதி. பங்கு சந்தை ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். வீடு கட்டும் பணி துரிதமாகும். சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு தேடி வரும். பிள்ளைகளின்
எதிர்கால நலனிற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நடராஜரை வழிபடுங்கள். இந்த புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். தந்தையின் தொழில்களுக்கு சீரான வேலையும் வருமானமும் உண்டு. சிலருக்கு ஒப்பந்த அடிப்படையிலான வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையின் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். திட்டமிட்ட நீண்ட தூர பயணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்விற்கான அறிகுறிகள் தென்படும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. சில பிள்ளைகள் கல்விக்காக குடும்பத்தை விட்டு விடுதியில் தங்குவார்கள். பெண்களுக்கு தந்தையின் பூர்வீக வீடு பங்காக கிடைக்கும். சிலருக்கு கண் காது சார்ந்த பிரச்சனைக்கு மருத்துவம் செய்ய நேரும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் விசாரணை தாமதமாகும். நிர்பந்தத்திற்காக ஊர் மாற்றம், இடமாற்றம் செய்ய நேரும். ராமரை பட்டாபிஷேக காட்சியில் வழிபடுங்கள், நல்லது நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்தால் சகல சங்கடங்களும் உங்களுக்கு விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.